தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் 11ஆம் தேதி. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது அவரிடம் காணப்பட்ட 3 அருங்குணங்கள். முதலாவது அன்னை மரியாவின் சுறுசுறுப்பு, இரண்டாவது அன்னை மரியாவின் மனத்தாழ்ச்சி, மூன்றாவது அன்னை மரியாவின் பிறரன்பு. முதலாவது அன்னை மரியாவின் சுறுசுறுப்பு. அனைத்து பேறுகளாலும் நிரப்பப்பட்ட அன்னை மரியா வானதூதர் வாயிலாக எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கும் செய்தியை கேள்விப்பட்டவுடன் இயேசுவை தன் கருவில் தாங்கியதால் ஏற்படக்கூடிய அசதி அசௌகரியங்களை பொருட்படுத்தாது மலைநாடாகிய ஐன்கரீமை நோக்கி விரைந்து சென்றார். அன்னை மரியா மேற்கொண்ட அந்த பயணத்தை குறித்து சற்று தியானிப்போம். அவரது பயணம் அத்தனை எளிதானதல்ல. அது இடர்களும் ஆபத்துகளும் நிறைந்த பயணம். ஆயினும் அன்னை மரியா சற்றும் பின்வாங்காமல் இறைவனின் திருவுளத்தின்படியே தம் கருவில் வளரும் மீட்பரும் அவருக்கு முன்னோடியாக பிறக்கவிருக்கும் யோவானையும் சந்திக்க செய்திட விரைந்து சென்றார். இறைப்பணி செய்வோருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணம் இத்தகைய சுறுசுறுப்புதான். உண்மையான இறைப்பணியாளர்கள் இறை ஏவுதலுக்கு பணிந்து மனமகிழ்வோடு தனக்கு அளிக்கப்பட்ட பணியை செய்து முடித்து இறை நீதியின் பாதையில் நடப்பார்கள். மாறாக இறைப்பணியை அசட்டை செய்வோர் நீதி நெறியில் நிலைத்து நிற்காமல் அலட்சியத்துடன் வேண்டா வெறுப்புடன் தங்களுக்கு குறிக்கப்பட்டுள்ள இறைப்பணியை செய்வர். இந்த இரு சாராரில் இறைப்பணி செய்வதில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்று சிந்திப்போம். இறைப்பணியை அசட்டை செய்வதும் அதை அதற்குரிய கவனத்துடன் முழு மனதுடனும் செய்யாமல் இருந்தால் அது பல்வேறு தீய குணங்களுக்கு இடம் தரும் என்பதை மனதில் கொள்வோம். இரண்டாவது அன்னை மரியாவின் மனத்தாழ்ச்சி. அன்னை மரியா இறைவனுக்கு தாயாக இருந்ததால் அவர் அனைத்துலகுக்கும் அரசியாக உலக மாந்தர் வானதூதர்களின் வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவராயிருந்தார். ஆயினும் அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்வதற்கு மனத்தாழ்ச்சியுடன் முன்வந்தார். பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவராக எல்லா பெண்களிலும் உயரிய மதிப்பை பெற்றிருந்தாலும் அனைவருக்கு கீழாக தன்னை தாழ்த்தி கொண்டு பணிவிடை செய்ய முன் வருகிறார். அன்னை மரியாவின் தாழ்ச்சி என்னும் குணத்தை நமது நடத்தையுடன் ஒப்பிட்டு பார்த்தோமானால் எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகளும் வேறுபாடுகளும் உள்ளன என்பதை உணரலாம். அன்னை மரியா இறைவனின் அருளை அபரிமிதமாக பெற்றிருந்த போதிலும் அனைத்து படைப்புகளிலும் மேலான படைப்பாக விளங்கிய போதிலும் தம்மை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிராமல் எல்லோருக்கும் முன்பாக தன்னை தாழ்த்தி கொள்ளவே விரும்புகிறார். ஆனால் எல்லாவிதமான பாவங்களால் நிறைந்த தூய்மையற்ற மனிதர்களாகிய நாம் ஆணவமும் தற்பெருமையும் கொண்டவர்களாக அனைவருக்கும் மேலாக மதிப்புடன் நடத்தப்படவும் மரியாதையும் மாண்பும் எங்கும் எதிலும் முதலிடமும் கொடுக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறோம். நம்மை தாழ்த்தி கொள்வதற்கு யாரும் முன் வருவதில்லை. மூன்றாவது அன்னை மரியாவின் பிறரன்பு. அன்னை மரியா எலிசபெத் அம்மாளின் வீட்டில் அவருடன் தங்கியிருந்த போது அவர் செய்த உதவிகளையும் காட்டின பரிவையும் நம்மால் வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. அவர் தனது உடல்நிலையை பொருட்படுத்தாது மிகுந்த அன்பு பாசத்துடனும் சுறுசுறுப்புடனும் எலிசபெத் அம்மாளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொண்டு வந்தார். மரியா எலிசபெத் அம்மாளின் வீட்டில் மிக கடினமாக உழைத்திருக்க வேண்டும். ஏனெனில் எலிசபெத் அம்மாளும் அவரது கணவர் செக்கரியாவும் வயதில் முதிர்ந்தவர்கள். இயல்பாகவே முதியோருக்கு பிறர் உதவி அதிகம் தேவைப்படும் நிலையில் கருவுற்றிருக்கும் முதிர் வயது பெண்மணிக்கு அதிகமான பணிகள் செய்யப்பட வேண்டியிருந்திருக்கும். நாமும் அன்னை மரியாவை முன்மாதிரியாக கொண்டு அவரை போன்றே பிறருடைய தேவைகளில் அவசரங்களில் உதவி செய்யவும் அந்த உதவிகளையும் மிகுந்த உள்ளன்போடும் செய்ய வேண்டும். மேலும் அனைவரையும் அன்பு செய்து வாழவும் தேவையில் உழல்வோருக்கு தக்க நேரத்தில் தக்க உதவிகளை செய்யவும் தளராத மனதுடன் வாழ வேண்டும். இத்தகைய பிறரன்பு செயலை இடைவிடாது செய்வதன் வாயிலாக நமது சக மனிதரில் இறைவனை கண்டுணர்ந்து கொள்ளவும் முயற்சிப்போம். ஜெபம். மிகவும் பரிசுத்த கன்னிகையே, நீர் உமது உறவினராகிய எலிசபெத் அம்மாளை சந்தித்த போது அவர் தூய ஆவியால் நிரப்பப்பட்டு
உம்முடைய வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று என அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்தார். ஓ என் அன்புமிக்க அன்னை மரியே, எலிசபெத்தம்மாள் உம் வாழ்த்தொலியை கேட்கும் பேறு பெற்றது போன்று நானும் உமது வாழ்த்தொலியை கேட்கும் பேறு பெறுவேன் என உறுதியாக நம்புகிறேன். அத்தகைய பெரும் பேறு எனக்கு கிடைத்திட அருள் கூர்ந்தருளும். துன்பம் நிறை இவ்வுலகினிலே உமது பெயரை சொல்லி கூப்பிடும்போது என் உள்ளம் மகிழ்ச்சியால் உருகிட செய்தருளும். அன்னை மரியே, மரி என்னும் உம் திருப்பெயர் எப்போதும் என் இதயத்தின் துடிப்பாகவும் என் நாவில் ஒலிப்பதாகவும் இருக்க அனுக்கிரகம் தாரும். நீரே என் மகிழ்ச்சியாகவும் என் ஆதரவாகவும் பாக்கியமாகவும் இருந்தருளும். ஓ மரி என்னும் திருப்பெயரே, உமது அடைக்கலத்தில் தன்னை ஒப்புக்கொடுக்கும் ஒருவரும் ஒருபோதும் நம்பிக்கையற்றும் வீணாகவும் போய்விட மாட்டார் என்று முழு மனதுடன் நம்புகிறோம். ஆமீன். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய சுகிர்த ஜெபமாவது: ஓ தேவ அன்னையே, இறைமகனாம் இயேசுவின் மீது என் இதயம் இறைப்பற்றுதலுடன் பற்றி எறிய செய்தருளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்கிரிகையாவது: நமக்கு பகைவர்களாக இருப்பவர்களை தேடி சென்று அவருடன் ஒப்புரவாகிட முயற்சிப்போம். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. உலகெங்கும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தாங்கள் அன்னை மரியாவின் மீது கொண்டுள்ள தங்கள் பக்தியை வெளிப்படுத்தும் வண்ணம் தங்கள் நாடுகளில் திருத்தலங்களையும் தங்களது நகர்களில் அன்னையின் பெயரால் பிரம்மாண்டமான ஆலயங்களையும் கட்டி எழுப்புவது வழக்கம். ஆயினும் இத்தாலி நாட்டினர் அன்னை மரியாவின் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்களாக இருக்கின்றனர். திருச்சபையின் தலைமை பீடமாக இருக்கும் உரோமாபுரி நகரில் இந்த பக்தி விசுவாசம் மிகுதியாக உள்ளதையும் அங்கு எல்லா வீடுகளிலும் அன்னை மரியாவின் படமும் வீதிகள் தோறும் மரியன்னையின் சொரூபங்களும் மிக அழகுடன் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருப்பதை காணலாம். உரோம் நகரில் மட்டும் அன்னை மரியாவுக்கு 46 ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. இந்த 46 ஆலயங்களிலும் ஆண்டு முழுவதும் முக்கியமான திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அனைத்து மரியன்னை ஆலயங்களுக்கும் மிகவும் பெயர் பெற்ற பெரிய கோவில் மரிய மாஜோர் என்னும் மரியன்னை பேராலயம் உரோமில் உள்ள மரியன்னைக்கான பேராலயமே. உலகிலுள்ள ஆலயங்களுக்கும் தாய் என அழைக்கப்படுகிறது. அந்த ஆலயம் நேர்ந்தளிக்கப்பட்ட விழாவைத்தான் நாம் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 5ஆம் நாள் கொண்டாடுகின்றோம். அத்திருத்தலத்தின் வரலாறு பின்வருமாறு: கிபி 5ஆம் நூற்றாண்டில் பேட்ரிக் எனப்படும் ஜான் என்பவருக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாததால் தன்னிடமிருந்த திரண்ட செல்வத்தை நற்காரியங்களுக்கு செலவழிக்க விரும்பினார். அவர்கள் எத்தகைய நற்செயல் புரிய வேண்டும் என்பதற்கு வழிகாட்ட வேண்டும் என அன்னை மரியாவிடம் ஜெபித்தார். அன்னை மரியா அவரது கனவில் தோன்றி அருகிலுள்ள பனிமலையில் தனக்கு ஒரு ஆலயம் கட்ட கூறினார். மறுநாள் ஜான் திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்துஸை சந்தித்து தனது கனவையும் தான் அங்கு ஆலயம் கட்டப்போவதையும் கூறினார். அதை கேட்டு திருத்தந்தை ஆச்சரியத்திற்கு உள்ளானார். ஏனெனில் அவருக்கு அன்னை மரியா காட்சியளித்து அந்த மலையில் கோவில் கட்ட கூறியிருந்தார். பின் அவர்கள் ஏராளமான மக்களை அழைத்து கொண்டு சென்று ஆலய பணிகளை செய்யலானார்கள். ஐரோப்பாவில் ஆகஸ்ட் கோடை காலமானால் அச்சமயத்தில் அம்மலையில் பனிப்பொழிவு இருந்ததே வியப்புக்குரிய ஒன்று. மேலும் அச்சமயத்தில் எபேசு திருச்சங்கமும் முடிந்திருந்தது. எனவே அந்த பேராலயத்தை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார். இதுவே மேற்கத்திய நாடுகளில் மரியன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக பழமையான ஆலயமாகும். இந்த ஆலயத்தில் இயேசு பிறந்த திருத்தொட்டில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு பின்வரும் நாள்களில் உலகெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் இவ்வாலயத்திற்கு வந்து அத்திருத்தொட்டிலை வணங்க வருகை புரிகின்றனர். இந்த ஆலயத்தில் புனித லூக்கா நற்செய்தியாளர் ஓவியமாக தீட்டிய அன்னை மரியாவின் அழகிய படம் வைக்கப்பட்டுள்ளது. அத்திருப்படத்தில் அன்னை மரியாவின் முகம் மிக அழகுள்ளதாகவும் இரக்கமுள்ள தோற்றத்துடனும் அடக்கமும் சாந்தமும் உள்ளதாய் விளங்குகிறது. அவரது மடியில் அமர்ந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உருவை தாங்கிய படமும் மிக அழகுள்ளதாக தீட்டப்பட்டுள்ளது. இயேசுவின் இடக்கரம் ஒரு நூலை ஏந்தியவாறும் வலக்கரம் ஆசி வழங்குவது போன்றும் தீட்டப்பட்டுள்ளது. இயேசுவின் கண்கள் அன்னை மரியாவை நோக்குவது போன்றும் காணப்படுகிறது. எனவே அப்படத்தை காண்பவர்களின் உள்ளம் இறை பற்றுதலால் நிரம்புவதாக உணர்கின்றனர். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியின் திருவுருவை தாங்கிய படம்
சொரூபங்களை பக்தியுடன் வைத்திருந்து அதை அடிக்கடி கண்டு உங்கள் இதயத்தில் இறை பற்றுதல் நிரம்பி எந்நேரமும் இறை பிரசன்னத்தில் வாழ்ந்திடுவோம். புனித பெர்னார்து அன்னை மரியாவை நோக்கி ஜெபித்த ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகள் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சறிந்து அல்லது பாவியாகிய நான் உமது தயாளத்தை காத்து கொண்டு சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமீன். ஜென்ம பாவமெல்லாம் நுட்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக மத்திருக்குமாறு வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஜென்ம பாவமெல்லாம் நுட்பவித்த அஜிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக மத்திருக்குமாறு வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஜென்மபாலம் நுட்பவித்த அஜிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக மத்திருக்குமாறு வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுது எப்பொழுது என்ன நிற்பதாக. ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. ஆமீன்.